வெற்றிக்கான பாதை, இது உங்களுக்கான பாதை. இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. வாங்க இந்த வெற்றிக்கான பாதையில் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியாச்சு. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ்பிஓலேருந்து வந்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 45 டேஸ் இருந்தது, மறுபடியும் ஒரு 45 டேஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. ஸோ மேபி மார்ச் மந்த்துக்கு மேலே தான் நம்மளுக்கு எஸ்பிஓ ஓப்பன் ஆகிற மாதிரியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி என்ன தான் நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ எஸ்பிஓவில் பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கான அப்ரூவ்டு இது வரைக்கும் கிடைக்கல. அது எல்லாமே ப்ராசஸிங்கில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது போக ஃப்ரீ ஜாயினிங்ஸ், அதே மாதிரி 0% ஜாயின் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே அவங்க இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாங்க. ஸோ மேபி இது ஒரு 45 டேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இன்னும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஏன்னா இவங்களுடையது 45 நாள் பிரேக் முடிஞ்சும் மறுபடியும் ஒரு 45 நாள் மறுபடியும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ இந்த 45 நாளுக்குள்ளே இவங்க எல்லாமே சக்ஸஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம நம்புகிறோம். ஸோ நிறையா பேர் எனக்கு எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இல்லை, நான் ரீஃபண்ட் வாங்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க எஸ்பிஓ சைட்லேருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SBO tvm@gmail.com SBOtvm@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய நேம், உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர், இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் பண்ணிடுங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டைப் பண்ணி எனக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மெயில் பண்ணணும். ஸோ எந்த ரிஜிஸ்டர்டு மெயிலோ அந்த ரிஜிஸ்டர்டு மெயிலிருந்து நீங்கள் மெயில் பண்ணணும். அப்படி மெயில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரீஃபண்ட் பிஃபோர் எஸ்பிஓ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பேமெண்ட் வரும். ஸோ இன்னும் ப்ரைவேட் லிமிடெட் ஆகாதனால அவங்க அக்கௌண்ட் எல்லாமே ஹோல்டில் இருக்குது. அவங்க அந்த ஹோல்டிங்கை ரிமூவ் பண்ணோடனே அக்கௌண்ட்டை மெர்ஜ் பண்ணிடுவாங்க, புது அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்படி ஓப்பன் பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த ரீஃபண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற தகவலும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ யாரெல்லாமே இன்னும் ப்ரொஃபைல் டீட்டெயில் எடிட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது கிடைக்காது. ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயிலை ஃபில் பண்ணிடுங்க. எல்லா ப்ரொஃபைல் டீட்டெயிலும் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல் டீட்டெயில் எல்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற தகவலும் கொடுத்துட்டாங்க. கம்பெனிலேருந்து வேறு என்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு 70 மினிட்ஸ் ஆடியோ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நோட்டீஸ் அஃபீஷியல் குரூப்பில் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி மோர் டீட்டெயில் வேணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் போய் கேட்டுங்க. இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ பிரேக் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அது கன்ஃபார்ம்டு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.